அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. அகவிடுதலை புறவிடுதலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ அகவிடுதலை விடுதலை அப்படிங்கிறத விட அந்த விடுதலை எது நம்ம ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து விடுபடுறது அதுதான் விடுதலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ இந்த அகவிடுதலை புறவிடுதலை அப்படின்னு ரெண்டு இருக்குது. எதெல்லாம் புறவிடுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியிலேருந்து எதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே அடிமைப்பட்டு இருக்கோமோ, அதில் சிக்கி இருக்கோமோ, அதெல்லாம் என்னது புறவிடுதலை. அதுலேருந்து நம்ம விடுபடணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதில் சிக்கி தவிக்கிறோம், நம்மளால் விடுபடவே முடியல. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற வழக்கம் இருக்கும். 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா தலை வலிக்கும் கொஞ்சமாக, அந்த டீ குடித்தாதான் சரியாகிடும் அப்படின்னு அந்த மனதை என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதுக்கு ஒரு வழிமுறையை நீங்களாக பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்க அந்த மனசை. ஆனால் அது அப்படிப்பட்ட தன்மையெல்லாம் இல்லை, நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சுருங்க. பல காலமாக பல வருஷமாக பழக்கப்படுத்தி வச்சுட்டீங்க. அதனால அதுலேருந்து அந்த மனம் அந்த டீ காஃபிலேருந்து விடுபட முடியல. அதே போல் தான் இந்த உருவ வழிபாடுலேருந்து நிறைய பேரால் விடுபட முடியல. ஒரு விஷயம் நம்பிட்டோம், அதுலேருந்து விடுபடுறதுக்கு நம்மளால் முடியல, அதுலேருந்து விடுதலை அடைய முடியல. இப்போ பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிவியில் சீரியல் பார்த்துக்கிட்டே சமைக்கிறது, சீரியலை பார்த்துக்கிட்டே சில விஷயங்கள் பண்ணுறது. அப்போ 10 மணி ஆகிடுச்சுன்னா சீரியல் பார்க்கணும், அதுலேருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை. சரி, இன்றைக்கி பார்க்காம விட்டுடுவோம், 2 நாள் பார்க்காம விடல, ஒரு 3 நாள் விட்டுடுவோம் அப்படின்லாம் இல்லை. டெய்லி சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பெண்களுக்கு அதுலேருந்து விடுதலை. இன்னும் நிறைய விடுதலை இருக்குது பெண்களுக்கு, நம்ம விரிவாக பேச முடியாது. இப்போ இது எல்லாம் புறவிடுதலை. இப்போ அகவிடுதலை அப்படின்னு இருக்குது. அகவிடுதலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகத்தில் ஈடுபடுபவர்கள் பந்தபாசத்திலிருந்து விடுதலை ஆகணும், இப்போ ஆசையிலிருந்து விடுதலை ஆகணும். இதெல்லாம் ஒரு விதமான விடுதலை. எதெல்லாம் அவங்க சிக்கியிருக்காங்கனோ யோக மாத்திரத்தில் ஈடுபடுறவங்க, அதுலேருந்து அவங்க விடுபடணும். அதுக்கு அடுத்தாற்போல் இந்த 5 புலங்களில் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. இப்போ ஏன் அப்படின்னா, இந்த ஜீவன்லேருந்து மனம் வெளில வருது 5 புலன்கள் வழியாக, அதை திரும்பி உள்ளார கொண்டு போகிறதுக்கு அவங்க படாத பாடுபடணும். இப்படி உள்ளார கொண்டு போனால்தான் அதுலேருந்து அவங்க